ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 10 ரூபா ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு டேஸ்டியான எம்மியான நம்ம ரோல் கேக்கு தாங்க பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரோல் கேக்கு தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து ஓரியோ பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 10 ரூபா பாக்கெட்டு. இதில் வந்து நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது தவிர நமக்கு வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. அது இல்லாமல் இதுக்கு அடுப்பு அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். பிஸ்கட் மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாக்கெட்டில் வந்து 5 பிஸ்கட் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பாக்கெட்லையும் ஒரு 10 பிஸ்கட் எடுத்துட்டோங்க. இப்போ இது மாதிரி கொஞ்சம் அதில் வந்து உடஞ்சிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், சில பிஸ்கட் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கும். உடஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிஸ்கட்டை மட்டும் இப்படி தனியாக எடுத்துருங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற கூட க்ரீமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமை மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் பிஸ்கட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க. ஸோ ஏன்னா இந்த க்ரீம் வந்து ரொம்ப அப்படியே வந்து ட்ரையாக இருக்கும். நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டினா உடனே நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் உடனே நம்ம அதை செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பிஸ்கட் தனியாகவும் அதுக்குள்ளே இருக்க க்ரீமும் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீமை மட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து சும்மா அப்படியே உடச்சி போட்டுக்குங்க. அப்படியே கூட போட்டாலும் நமக்கு கிரைண்ட் ஆகும். ஸோ ரெண்டாக நமக்கு உடச்சி போட்டால் சீக்கிரம் வந்து அது வந்து நல்லா வந்து பவுட்ராயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து பவுட்ராக வந்து நுணுக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து பவுட்ராக வந்து அரைஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய பவுலில் வந்து எடுத்து இதை வந்து தனியாக போட்டுக்குங்க. இப்போ பிஸ்கட் பவுடர் நம்ம இந்த பவுலில் வந்து கொட்டிட்டோம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட வந்து சுகர் பவுடர் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது மிக்சியில் வந்து நம்ம பிஸ்கட்டை போட்டு அரைக்கும் போதே அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அதோட நல்லா அப்படியே மிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளுடைய பிஸ்கட் வந்து நல்லா வந்து அது ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்வீட் தேவை. ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பால் ஊற்றிக்கிங்க. இப்போ நான் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், ரொம்ப தேவைப்படாது. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே பூரி மாவு மாதிரி நமக்கு அப்படியே உருண்டை வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு பால் வந்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பூரி மாவு மாதிரி நல்லா வந்து ரோல் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே உருண்டையாக வந்துருச்சு. இதே உங்களுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, திருப்பி நம்ம அந்த பிஸ்கட் அந்த க்ரீமை மட்டும் எடுத்து வச்சுட்டு பிஸ்கட்டை மட்டும் கொஞ்சம் போல் பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சிக்குங்க. இப்போ இதை வந்து எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பிஸ்கட்டுக்குள்ளே க்ரீமை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இதை அப்படியே வந்து மசிச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெளியில் எடுத்து வைக்கிறோம். இல்லைன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி நமக்கு அப்படியே மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்ல க்ரீமி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் தானே நம்ம வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பால் வந்து உடனே வந்து நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு இந்த க்ரீமி மாதிரி நமக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து க்ரீமி மாதிரி வந்துருச்சு பாருங்கள்.
பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து ஷீட் ஒன்று எடுத்துருக்கேங்க. இது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பிஸ்கட்டை வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதை அப்படியே வச்சுருங்க. இது மேலேயும் என்ன பண்ணுறீங்க, அதே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து மேலே வச்சுருங்க. இது இல்லைன்னா ஒன்று அலுமினியம் ஃபாயில் கூட வச்சுக்கலாம், இல்லை பட்டர் ஷீட் இருந்தால் கூட அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி நல்லா தேய்ங்க. ஏன்னா நமக்கு சப்பாத்தி கட்டையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். இது வந்து நமக்கு ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லேயராக தான் இருக்கணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா அப்படி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா சைடுமே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தடிமன் வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து மேலுள்ள ஷீட்டை வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது என்ன பண்ணுறீங்க, இதை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓரத்தில் உள்ளதை மட்டும் அப்படியே லைட்டாக வந்து எடுத்துருங்க. இது உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. ஸோ குழந்தைங்க வந்து இதை வந்து ரொம்ப அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் உங்களுக்கு அப்படியே ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைட்லலாம் நம்ம வந்து ரொம்ப கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சின்னமாக போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து என்ன பண்ணுறோம், மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா க்ரீமுமே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இது மேலே வந்து எல்லா இடம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இது வச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, இது லைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே உள்ளதை மட்டும் இப்படி எடுத்துடுங்க. இதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிடுங்க. ஸோ இப்படியே நீங்கள் இந்த கவரை மட்டும் மேலே இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரோல் ஆயிரும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே ரோல் ஆயிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே இதை என்ன பண்ணீங்க, அப்படியே சுற்றுங்க. ஸோ கை வைக்கக்கூடாது, ஏன்னா அப்படியே நமக்கு என்ன ஆகும்னா அது அப்படியே ஒன்றோட ஒன்று ரொம்ப இதாயிரும். ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே பண்ண வேணாம், இதை மட்டும் இப்படியே இது மட்டும் மடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடு மட்டும் மடிச்சிட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இதை வந்து அப்படியே ஒரு 1/2 hour வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து நமக்கு நல்லா செட் ஆயிரும். ஸோ இதை வந்து அப்படியே தூக்கி இப்போ ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ 1/2 hourல எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆயிருச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை டெம்பரேச்சராக இருந்தால் சீக்கிரம் நமக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், பிரித்து வந்து அதே நான் வந்து அந்த ஷீட்லேயே வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓரத்துலேருந்து கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைடாக தான் நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரியும். அது பாருங்கள், அந்த வந்து நமக்கு அப்படியே ரோலாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வந்து தடிமனாக வேணும்னா தடிமனாக கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா கொஞ்சம் வந்து தின்னாக வேணும்னா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ஒரு கேக் சாப்பிட்ட அந்த ஃபீலிங் வந்து கிடைக்கும். அப்படியே சாக்லேட் கேக் சாப்பிட்ட ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், அழகாக நமக்கு வந்து அப்படியே ரோலாக இருக்குது பாருங்கள். இப்போயே பாருங்கள், நம்ம வந்து போட்டது 2 பிஸ்கட் தான். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ பீஸ் வந்திருக்கு, இதுலேயே எனக்கு வந்து 6 பீஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஒரு 5 பீஸ் வரும். ஸோ இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு 2 கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி வச்சு திருப்பி அப்படியே பாலித்தீன் இந்த ஒரு ஷீட்லேயே என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து நாளைக்கு கூட நீங்கள் வந்து அப்படியே எடுத்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப வந்து அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் வாயில் வச்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.